ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இந்த பட்டை கிராம்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனையும் தக்காளியையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கனில் பீஸ் சின்ன சின்னதாக போட்டுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து குழம்பு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. பாருங்கள், 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.